நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. திருவருகை காலத்தில் கடவுள் நமக்கு தயாரிக்கவும் விழிப்பாயிருக்கவும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர் என்ற வார்த்தை நமக்கு அடையாள வார்த்தையாக அருளப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு தெய்வம் அல்ல, இஸ்ரேலை தனது அடையாளமாக தெரிந்தெடுத்து இஸ்ரேல் என்கிற பெயரில் தன்னுடைய விடுதலையின் அடையாளத்தை வைத்து நம்மையும் இஸ்ரேலாக மாற்றி வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த தெய்வம் தூயவர், பாடுகளின் வழியாக நம்மை மீட்டவர், நமது மீட்பர் அவரே என்பதை அடையாளப்படுத்தும் வார்த்தைகளை உணர்ந்து பாடி துதித்து போற்றுவோம். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் கொண்டவர். இன்று திருப்பாடல் 145 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். விண்ணுலகிலே இருக்கிற அந்த கடவுள் மண்ணுலகத்தை தேடி வந்து முத்தமிட்டவர், இரக்கத்தின் கனிவின் அடையாளம். இந்த பூ உலகை சந்தித்தவர் பெருமையையும் தன்னுடைய அதிகாரத்தையும் அணிந்து கொண்டு இராமல் அடிமையின் நிலையை ஏற்று நம்மை அன்பால் ஆட்கொண்டு வழி நடத்துகிறவர். நல்ல தெய்வம் இரக்கத்தின் கனிவின் அடையாளம். உணர்ந்து பாடி துதிப்போம். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். இந்த வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள். ஏனென்றால் தான் படைத்த ஒரு சிறு பூச்சியை கூட கடவுள் விரும்பாமல் அது இந்த உலகத்தில் இல்லை. கடவுள் விருப்பப்பட்டு உருவாக்கிய இயற்கையினுடைய அந்த ஆழத்தில் இணைந்து கிடக்கிற எல்லா உயிர்களும் கடவுளுடைய அன்பால் இணைக்கப்பட்டிருக்கிறது. உயிர்களில் எல்லாம் விட சிறந்த படைப்பான உங்களையும் என்னையும் ஆண்டவர் மிகச்சிறந்த அடையாளமாக, நாம் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தும் அடையாளமாக உயர்த்தினார். இந்த நல்ல தெய்வத்தை
உணர்ந்து புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் கொண்டவர். திருப்பாடலின் வரிகள் நமக்கு சொல்லுகிறது, அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவருடைய இந்த வார்த்தை, யார் அவர்கள்? கடவுளுடைய அன்பை பெற்றவர்கள், இரக்கத்தை பெற்றவர்கள், மனிதர்களாக உயர்த்தப்பட்டவர்கள். நாமே இந்த உலகத்தை அன்பால் ஆளுகை செய்ய வேண்டும். அவரது மாட்சியை அறிவிக்கிற சாட்சியாக விளங்க அழைத்திருக்கிறார். இதை உணர்ந்து நம்முடைய எல்லா செயல்களிலும் சாட்சியாய் விளங்க மன்றாடி செபிப்போம். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் கொண்டவர். அன்பி உருவான இறைவா, உம்முடைய இரக்கத்தினாலே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். திட்டத்தோடு நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். உம்முடைய திருவுளத்தை அறிந்து செயல்படுவதுதான் உம்முடைய சிறப்பான அழைப்பின் நோக்கம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அறிதலில் நாங்கள் உணர்ந்து பயணிக்க எங்களுக்கு ஞானமும் அருளும் தந்து வழி நடத்தும். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.